உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள். திருக்கழுக்குன்றம் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மற்றும் சதுரங்கப்பட்டினம் அரசு மேல்நிலைப்பள்ளி மற்றும் மணமை அரசு ஆதி திராவிடர் நல மேல்நிலைப்பள்ளி உட்பட 600க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியருக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, சதுரங்கப்பட்டினம் அரசு மேல்நிலைப்பள்ளி, மணமை ஆதி திராவிடர் நல மேல்நிலைப்பள்ளி என 600க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியருக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக திருப்பூர் எம்எல்ஏ SS பாலாஜி, காஞ்சிபுரம் MP செல்வம், முன்னாள் எம்எல்ஏவும் திருக்கழுக்குன்றம் வடக்கு ஒன்றிய செயலருமான V தமிழ்மணி, திருக்கழுக்குன்றம் ஒன்றிய சேர்மன் RT அரசு ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவியரிடையே சிறப்புரையாற்றி விலையில்லா மிதிவண்டியினை வழங்கினார். தொடர்ந்து அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் மாணவியருக்கு விளையாட்டு திடலிருந்தும் அதை பராமரித்து தர வேண்டும் என MP செல்வம் நிகழ்ச்சியில் பள்ளியின் சார்பில் கோரிக்கை வைத்தார். அதனை பேரூராட்சி தலைவர் யுவராஜ் நிச்சயமாக மாணவிகள் விளையாட்டுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் செய்து தருகிறேன் என்றார். நிகழ்ச்சியில் திருக்கழுக்குன்றம் பேரூராட்சி செயலரும் பேரூராட்சி தலைவருமான GT யுவராஜ், திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் M செல்வகுமார், திருக்கழுக்குன்றம் ஒன்றிய துணைத் தலைவர் SA பச்சையப்பன், ஒன்றிய கவுன்சிலர், ஒன்றிய பொருளாளருமான தனசேகர், மாவட்ட இலக்கிய அணி பொறுப்பாளர் சுகுமார், பேரூராட்சி கவுன்சிலர்கள் பழனி, சத்தியமூர்த்தி, நிர்வாகிகள் இளங்கோ, சரவணன், செங்குட்டுவன், VCK மாவட்ட பொறுப்பாளர் ஆனா பெருமாள், பொறுப்பாளர் மணமை சண்முகம், ஒன்றிய செயலாளர் திருமணி சதீஷ், ஆசிரியர் பெருமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இதேபோன்று சதுரங்கப்பட்டினம் அரசு உயர்நிலைப்பள்ளியிலும், மணமை அரசு ஆதி திராவிட மேல்நிலைப்பள்ளியிலும், பொன்விளைந்த களத்தூர் அரசு மேல்நிலைப்பள்ளியில் விலையில்லா மிதிவண்டியினை மாணவர்களுக்கு வழங்கியது குறிப்பிடத்தக்கது. அதற்கான அடிப்படை காரணம், சமூகத்தில் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு இருக்கக்கூடிய சமூகத்தை சார்ந்தவர்கள், குறிப்பாக சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவுமே ஒடுக்கப்பட்டு இருக்கிறவர்கள் நாடுகின்ற பள்ளிகள் அரசு பள்ளிகள். படிக்கக்கூடிய மாணவர்கள், தனியார் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் இல்லாத சூழலில் அதை ஏற்படுத்தி தர வேண்டியது அரசினுடைய பொறுப்பு, கடமை என்கின்ற வகையிலே தான் பல்வேறு வகையிலும் அரசு பல திட்டங்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறது. நேற்றைக்கு கூட தமிழ்நாடு அரசின் சார்பில் கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்குகின்ற திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. விரைவில் அத்தகைய திட்டம் பள்ளி மாணவர்களுக்கும் அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது என்கின்ற சூழலும் இருப்பதை உங்களிடம் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எது எப்படி இருந்தாலும் நீங்கள் பள்ளியிலே படிக்கக்கூடிய கல்வியானது பள்ளி கல்வி அல்லது வரையறுக்கப்பட்ட இந்த சிலபஸ், இதில் இருக்கக்கூடிய செய்திகளை, இதில் இருக்கக்கூடிய விவரங்களை அறிந்து கொள்வதை காட்டிலும் அது எந்த அளவுக்கு முக்கியமோ, எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு பயன் தருமோ, அதை விட பன்மடங்கு முக்கியம் நீங்கள் சமூக கல்வியை பெற வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதையும் நீங்கள் இந்த தருணத்தில் பெற வேண்டும் என்பதை சொல்லி உங்கள் இல்லை டெக்னிக்கலாக என்னென்னா 18 வயசு ஆகணும்ல லைசன்ஸ் வெஹிக்கிள் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ கொஞ்சம் எங்கே பாருங்க. தேங்க்யூ விஷயங்களும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுற்றுவராசிரியர்கள் ஒன்று சேர்ந்து அந்த கிலோமீட்டர் எதையும் செய்து நன்றி. 1:30க்கு அப்புறம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், நம்ம பிரிச்சுக்கலாம். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள்.